அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இப்போ பஹ்ரைனுக்கு வந்தாச்சு. பஹ்ரைனுக்கு நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே நம்ம எஸ்கலேட்டரில் போய்கிட்டு இருக்கிறோம். சரியா, நம்ம இதில் நின்னா மட்டும் போதும், அப்படியே நம்மளை அப்படியே கூட்டு போயிடும் அது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட் இந்த ரைட் சைடில் இருக்கு நிற்கி பாருங்கள். இப்போ எல்லாமே இறங்கிட்டு இருக்காங்க, அதில் இருந்தால் இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதில் இருந்தால் இறங்கி வந்தாச்சு, இப்போ உள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நேராக நம்ம அந்த திருவனந்தபுரம் போகிற ஃப்ளைட் நிற்கக்கூடிய இடத்துக்கு அந்த ஏரியாவுக்கு நம்ம போகிறோம். இப்போ போயிட்டு அங்கே தான் நம்ம வெயிட் பண்ணணும். அங்கே வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 5 மணி நேரம் வெயிட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அங்கேருந்து அடுத்த திருவனந்தபுரத்துக்கு ஃப்ளைட் நமக்கு அலௌன்ஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இங்கே நம்ம ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு வந்திருக்கோம், அதை செக் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல இப்போ நம்ம நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஹ்ரைன் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. கடைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குன்ட்டு. கண்ணாடி கடை, பெர்ஃப்யூம்ஸ் கடை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேட்டில் 14ஆம் நம்பர் கேட்டு. சரியா, அந்த கேட்டில் போய் நம்ம உட்காருவோம். இப்போ தான் எல்லாம் முடிச்சு செக்கிங்லாம் முடிச்சு உள்ளே வந்திருக்கோம். அவங்க போய்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகளுக்கு ஆர்டருக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க உள்ள. புரியுதா? ஏன்னா 5 மணி நேரம் 10 மணி நேரம் வெயிட்டிங்கில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஆடுறதுக்கு கேம்லாம் விளையாடுறது, டிவிலாம் வச்சுருக்காங்க உள்ள. ஃபுல்லாக பெர்ஃப்யூம்ஸ் கடை. நம்மளுக்கு இன்னும் 5 மணி நேரம் வெயிட்டிங் இருக்குது. 10 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. நம்மளுக்கு 10 மணிக்கு எடுத்தாங்கன்னா விடிய காலையில் 5:15 இன்ஷா அல்லாஹ் திருவனந்தபுரம் லேண்ட் ஆயிடுவோம். சாக்லேட் கடையும் இருக்குது பாருங்க, பார்க்குறீங்களா? ம் 15ஆம் நம்பர் கேட்டுக்கு வந்தாச்சு. நம்ம 14ஆம் நம்பர் கேட்டு. நாங்கள் வெயிட்டிங்கில் உட்காந்தோம்னா ஒய்ஃபையும் கொடுத்துருக்காங்க இங்கே, அதனால் பிரச்சனை இல்லை. ஒய்ஃபை இருக்கிறதுனால நம்ம சார்ஜ் ஏற்றுறதுக்கும் கேபிள் கொடுத்துருப்பாங்க, பார்க்கணும் இருக்கா என்ன ஏதுன்னு. நம்ம பவர் பேங்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது போக பவர் பேங்க் போகுமா போகாதான்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் 30,000 கெப்பாசிட்டிக்குள்ளே பவர் பேங்க் தான் எடுத்து வந்திருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹேண்ட்பேக்கில் வச்சு கொண்டு வந்தோம், லக்கேஜில் போடலை, ஹேண்ட்பேக்கில் வச்சு கொண்டு வந்தோம். 30,000 கெப்பாசிட்டி உள்ள பவர் பேங்க் கொண்டு வந்திருக்கோம். சரியா, இந்த இருக்கு பாருங்கள், கேட் நம்பரு 14A 14B வந்திருக்கு. சரியா, பக்கத்தில் வந்தாச்சு. அங்கே போயிட்டு என்ன இந்த பாருங்க வெயிட்டிங் எல்லோரும் உட்காந்துருக்காங்க பாருங்க. சரிதான், அதே மாதிரி தான் நம்மளும் வெயிட்டிங்கில் இருக்கணும் 5 மணி நேரம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கடைகளுக்கு நம்ம போக முடியுதா என்னென்னு பார்த்துட்டு அப்டேட் கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு. படுக்கிறதுக்கும் சோஃபா மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, வரிசையாக கொடுத்துருக்காங்க சோஃபா செட்டு. நம்ம ஒரு சோஃபா பிடிச்சிருக்கோம். இப்போ சார்ஜ் கேபிளும் கொடுத்துருக்காங்க, ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு மாதிரி பாருங்க. ஃபோன் சார்ஜ் போட்டுக்கணும். ஏன்னா 5 ஹவர் 8 ஹவர் 10 ஹவர்னு வெயிட்டிங் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு சார்ஜ் கேபிள் போடுறதுக்காண்டி எல்லா சேர்லையுமே வச்சுருக்காங்க சார்ஜ் கேபிள். யூஎஸ்பியும் வச்சுருக்காங்க, நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 14AB போட்டு பார்த்தீங்கன்னா 14G நம்மளுக்கு கேட்டு. நான் 14B நினச்சேன், ஆனால் 14G. அதான் பார்க்க போயிருக்காங்க அவங்க எங்கே இருக்குன்ட்டு. ஏன்னா லக்கேஜெலாம் தூக்கிட்டு போக முடியல. சரி, போயிட்டு அப்புறம் என்னன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கோம். மேலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. இதுதான் நம்ம இருக்கிற இடம். மணி பார்த்தா மணி இங்கே 8:50 ஆகுது. பாருங்க, மணி 8:50. 10 மணிக்கு தான் நம்மளுக்கு ஃப்ளைட்டு. சரி, இது வேறு ஃப்ளைட் ஏறதுக்காண்டி லைனில் நிற்காங்க. ஏன்னா பழசு நம்மகிட்ட இருந்துச்சு, பக்கரேன் காசு, அதான் எடுத்து போட்டு இது பெப்சி நம்ம விட்டு பாருங்க ரேட்டு. What do you want, Pepsi? 56. 52 பே.
இந்த இருக்கு பாருங்க, இதில் தொட்டு போட்டோம்னா இல்லை ரேட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதில் ஏற்கனவே பக்ரீன் காசு வச்சுருந்தோம். நம்ம கையில் 1 தினார் இருந்துச்சு. 1 தினாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பெப்சியும் 2 பெப்சியும் ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி சொல்லியிருந்தாங்க. அவங்க தான் போட்டு கொடுத்தாங்க நம்மளுக்கு. அதாவது தினார் உள்ளே போக மாட்டேன்ட்டு நோட்டு போட்டவுடனே காயின்ஸ் வந்துருச்சு, நம்மளுக்கு இது சிப்ஸ் வந்துருச்சு பாருங்க. 2 தான் இருக்குது சிப்ஸ் உள்ள. இவ்வளோதான் இருக்குது. 200 திராமா, அது என்னன்னு தெரியல கணக்கு. பஹ்ரைனோட சில்லறை 200ன்னு போட்டுருந்துச்சு. ஆமாம், இந்த இருக்குது பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா. நம்ம வந்து இப்போ மவுண்டன் டியூ வாங்கணும். சரியா, 400 போட்டிருக்கு, 0.400 போட்டிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 மவுண்டன் டியூவும் ஒரு சிப்ஸு வாங்கிட்டு வாங்கிக்கலாம். சிப்ஸு வந்து 200 மில்லி போட்டிருக்கு. நல்லா இருக்கா? பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கல்ஃப் ஏர் வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது லக்கேஜ்க்கு. சரியா, ஒரு ஆளுக்கு லக்கேஜ் பார்த்தீங்கன்னா 23 2 பார்சல் கட்டிக்கலாம். அது போக ஹேண்ட் லக்கேஜ் பார்த்தீங்கன்னா 7 கிலோ. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்டிங் பஸ் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே போக போகிறோம். பஹ்ரைன்லேருந்து நம்ம இப்போ திருவனந்தபுரம். சரியா, உள்ளே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. என்ட்ரன்ஸ் ஆகி இப்போ சீட்டு தேடி போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து போர்டிங் பாஸில் வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் பிரகாரம் நம்ம வந்து எத்தனை சீட்டு, ஏன்னா ஏபிசி அந்த மாதிரி லைன் பிரகாரம் கொடுத்துருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சீட்டில் உட்காரணும். அது போக நம்மளுக்கு வந்து விண்டோ சீட்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போய்கிட்டே இருக்காங்க அவங்களும் சீட் தேடி. நான் லாஸ்ட்டு சீட்டுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அந்த வச்சாச்சு பேகை ஒரு வழியாக வச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா விண்டோ சீட் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கரெக்டாக ரெக்க பக்கத்தில் கிடச்சிருக்கு. இப்போ மணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மணி வந்து 9:30 மணி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து 10 மணிக்கு தான் நமக்கு டேக்கப் ஆகும். ஓகே, இப்போ வந்து அவ்வளோ ஒரு மனசு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஃப்ளைட் இது. ஓகே, ஆமாம், அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டாக இருக்குது. ஃபுல்லாக எல்லோரும் உட்காந்தாச்சு. எல்லாருமே இப்போ ஆட்கள் வந்து கொஞ்சம் ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட் வந்து டேக்கப் ஆகுது. இப்போ டேக்கப் ஆனதுக்காரம் பாருங்கள், இந்த நம்ம வியூ வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அந்த நைட் நேரங்களில் பார்க்குறதுக்கு வந்து லைட்டிங்லாம் இருக்குமா, அதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பராக இருக்கும். அந்த வியூஸே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். மற்றவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தெரியும், நீங்களே பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஆனால் இதில் என்ன ஒன்று அப்படின்னா, சைடில் அந்த இது இருக்கு இல்லையா, கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடி வந்து தெளிவு இல்லாமல் இருக்குது. ஏன்னா அந்த சைடு வந்து ஒரு தெளிவு இல்லை. அதனால நமக்கு ஒரு மங்கா தெரியுது பார்த்தவங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம மேலே டேக்கப் ஆகி வண்டி மேலே வந்துட்டு, மேலே வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அவ்வளோமே அந்த ஏரியா ஃபுல்லாகவே சின்னதாக அந்த லைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இப்போ நம்ம பறந்துக்கிட்டு இருக்கோம். இன்ஷால்லா எல்லாருமே துஆ செய்யுங்க, ப்ரேயர் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து இப்போ நைட்டு சாப்பாடுங்க கொடுப்பாங்க. சாப்பாடு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நைட்டு வந்து இப்போ மணி 11 மணி ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் சாப்பாடு வந்திருக்கு நமக்கு. என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணி இது வந்து சிக்கன் சாப்பாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிக்கன் சாப்பாடுன்னு சொல்லி உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணுறதுக்கு? இந்த பார்த்தீங்களா, இதுதான் சாப்பாடு. சிக்கன் மசாலா, ஒயிட் ரைஸ், சிக்கன் மசாலாவும் ஒயிட் ரைஸும் இருக்குது. இது போக இது வந்து சாலடு, இது சேலடா, என்ன சாலட்னு தெரியல. அது போக ஒரு பிஸ்கட்டு, பிரியாணி. பிரியாணி, இதுக்கு பேர் பிரியாணியா? அது போக ஒரு பண்ணு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் நைட்டு சாப்பாடு எங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு சிக்கன் வாங்கியிருக்கோம், ஒரு வெஜ்ஜு கேட்டிருக்கோம். வெஜ்ஜு இப்போ வந்த உடனேயும் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். வெஜ்ஜு சாப்பாடு வந்துட்டு இதுதான் வெஜ்ஜு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாற்றி திருப்பி வை தட்டை. வெஜ்ஜு என்ன சாப்பாடு? வெஜ்ஜு புளியா லெமன் சாதமா? லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு கூட்டும் செம. அதே மாதிரி அதுக்கு ஒரு சாலட் கொடுத்துருக்காங்க. அது என்ன பாருங்க, அதாவது பட்டர் ஒன்று மண்ணில் தடவி சாப்பிட்றாங்க. ஓகே. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நைட் சாப்பாடு.
அதில் நம்ம மணியை பார்த்தீங்கன்னா மணி 11. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டோம்னா சரில காலையில் நம்ம திருவனந்தபுரத்தில் இறங்கிடலாம். ஓகே, அடுத்தாப்புல என்ன இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா இங்கே 5:15 கரெக்டாக டைமிங் வந்துட்டாங்க. இந்த இதை செக்கிங் முடிச்சுட்டு நம்ம வந்து லக்கேஜை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வெளியே போயிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது என்னன்னு பார்ப்போம். ஓகே, மழை வேறு பெஞ்சிட்ருக்கு இங்கே திருவனந்தபுரத்தில், நல்ல கிளைமேட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து லக்கேஜ் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்குது. நம்ம கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா அந்த லக்கேஜ். இப்போது ரியாத்துலேருந்து நம்மளுக்கு வந்து டேரெக்டாக திருவனந்தபுரமே வந்துட்டு நம்ம பக்ரைன்லாம் எதுவுமே எடுக்கவே இல்லை. பக்ரைனில் போய் நம்ம வந்து ஃப்ளைட்டு தான் மாறி வந்தோம். மற்றபடி லக்கேஜ் ஃபுல்லாக நம்மளுக்கு டேரெக்ட்னால நம்ம வந்து இதை கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வெளியே போயிட வேண்டியதான். இப்போ பிள்ளைங்க எல்லாமே வெளியே வந்துட்டாங்க, வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளுக்காண்டி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே எங்களுக்காக நீங்கள் துவா செஞ்சுருப்பீங்க, ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ஜஸக்கல்லாஹ் ஹைர், தேங்க்யூ. அது போக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க, எல்லாத்தையும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், நல்லா மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து பியாம்பள்ளி போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து மியூசியம் போகணும்னு சொல்லியிருந்தாங்க பிள்ளைகள். அதனால் நம்ம நாளைக்கு என்ன அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.